Hi all, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா. நமக்கு நார்மலாவே தெரியும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்ஏ லோக்கல் சிஸ்டமிக் ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. நம்ம என்னைக்கு பார்க்க போறது என்னதுன்னு பார்த்தாக்கா சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸ். சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ட்ரக்கோட ஆக்ஷன், ஒரு ட்ரக் ரெண்டு ஆக்ஷன்ஸ் கொடுக்கும். டிசைரபிள் ஆக்ஷன், இன்னொன்று அன்டிசைரபிள் ஆக்ஷன். டிசைரபிள் ஆக்ஷன்னா என்னதுன்னு பார்த்தாக்கா நமக்கு தேவையான ஆக்ஷன். லைக் சப்போஸ் நம்ம லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லோக்கல் அனஸ்தீசியாவோட டிசைரபிள் ஆக்ஷன் என்ன? அனஸ்டைஸ் பண்றது. அன்டிசைரபிள் ஆக்ஷன்னா அந்த அனஸ்டைஸ் பண்றதை தவிர மற்றதெல்லாம் பண்றது தான் அன்டிசைரபிள் ஆக்ஷன். ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரக் சூஸ் பண்ண முடியும். இப்போ பிரின்சிபல் ஒன், அதாவது என்னன்னா ஒரு ட்ரக் ஒரு ஆக்ஷனை தவிர, அதாவது நம்ம லோக்கல் அனஸ்தீசியாவை எடுக்கணும், வெறும் அனஸ்தெடிக் மட்டும் கொடுக்காம மற்ற ஒரு சில ஆக்ஷன்ஸும் கொடுக்குறோம். லைக் கண்டக்ஷன் பிளாக்கேட் பிளாக் இது இன்ஹிபிட் பண்றது, அப்புறமா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல ஆக்ட் பண்றது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ஆக்ட் பண்றது, அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு லோக்கல் அனஸ்தீசியா. ஸோ அதனால ஒரு ட்ரக்குமே சிங்கிள் ஆக்ஷன் கொடுக்கவே கொடுக்காது. அண்ட் ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளினிக்கலா யூஸ்ஃபுல்லா இருந்தாலுமே அதோட டாக்ஸிசிட்டி கம், அதாவது நம்ம எப்படி ஒரு ட்ரக் சூஸ் பண்ணணும்னு பார்த்தாக்கா கம்மியா டாக்ஸிக்கா இருக்கும், டிசைரபிள் ஆக்ஷன் நிறைய இருப்பாங்க, அது அப்படிதான் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரக் டாக்ஸிசிட்டியே இல்லாம வரவே பண்ணாது. அதான் பிரின்சிபல். அண்ட் ஒரு ட்ரக்கோட அந்த டாக்ஸிசிட்டி எப்படி பேஷண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா டாக்டர் கையில தான் இருக்கு. சப்போஸ் நம்ம ஓவர் டோஸா கொடுத்துட்டு கேல்குலேட் பண்ணாம அப்படின்னா அப்போ டாக்ஸிசிட்டி அங்க அரைஸ் ஆகும். ஸோ அதை நம்ம இது பண்ணணும். ஸோ நம்ம ட்ரக் ரியாக்ஷன் எப்படி சொல்லலாம்னு பார்த்தாக்கா அதாவது ட்ரக்னால காஸ் பண்ணலாம், டைரக்ட் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்னால அட்வர்ஸ் லைக் சைட் எஃபெக்ட்ஸ், ஓவர் டோஸ், இல்லை லோக்கலா ஒரு டாக்ஸிக் எஃபெக்ட் கிரியேட் பண்றாங்க. இல்லாட்டி ட்ரக்கோட எஃபெக்ட் ரெசிபியன்ட்னாலே இந்த சைட் எஃபெக்ட் ஓவர் டோஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் காஸ் பண்ணும். எதனால ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர், ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ட்ரக் சரியா மெட்டபலைஸ் ஆகாது. ஸோ அதனால இதுவாகும். சப்போஸ் ஜெனட்டிக்கா பிளாஸ்மா சிம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் 18% இருக்கலாம், மேலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயுமே இது பண்ண இதுவாகாது, டாக்ஸிசிட்டி அதிகம். அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் காஸ் பண்ணும். அதுக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓவர் டோஸ்னா என்ன, அலர்ஜினா என்ன, இன்டியூஸ் இன்கிரிமெண்ட்ஸ். ஓவர் டோஸ்னா ஒரு ட்ரக் கொடுக்கும், அது ரொம்ப அதிகமா பிளட் லெவல்ல இருக்கு, அதுதான் ஓவர் டோஸ். அலர்ஜி அப்படின்னா நார்மல் டோஸ் கூட இல்லை, அதை விட கம்மியான டோஸ், ஜஸ்ட் ஒரு ஆட்டம் இல்லாட்டி ஒரு மாலிகுல் பட்டாலே பேஷண்ட்டுக்கு ஒரு அலர்ஜிக் ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வரதான் அலர்ஜி. இதே இடியோசின்கிரன்சின்னா என்னதுன்னு பார்த்தாக்க ஒரு ட்ரக் கொடுக்குறோம், அதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் டிஃப்ரெண்டா ஆக்ட் ஆகுது. அதாவது ஒரு பேஷண்ட் நான் ஒரு எல்ஏ கொடுக்குறேன், எல்ஏ மட்டும் அதோட எஃபெக்டான லோக்கல் அனஸ்தீசியா மட்டும் காஸ் பண்ணாங்க, அது அந்த லோக்கல் அனஸ்தீசியா எஃபெக்டை காஸ் பண்ணாங்க, வேற ஏதோ ஒரு ரியாக்ஷன் காமிச்சதுன்னா அதுதான் இடியோசின்கிரன்சி. அது அலர்ஜி இல்லை, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கோ டிஃபரன்சஸ். ஓவர் டோஸ்னா என்னன்னா இதோட காஸ் என்னன்னு பார்த்தாக்கா ஃபாஸ்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் த ட்ரக், இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அட்மினிஸ்டர் பண்ண உடனே சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ட்ராங்கன்னா சடனா ஓவர் ஸ்பைக் ஆயிடுது. அண்ட் அதே மாதிரி ஆனால் ப்ளஸ் நம்ம அட்மினிஸ்டர் பண்ண ட்ரக் ரொம்ப ஸ்லோவாக பயோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனாலேயும் டோஸ் ஆகும். ஸோ எதனால பிளட் லெவல்ஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. ஒரு ட்ரக்கோட பிளட் லெவல் பார்த்தோம்னா பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ட்ரக், அதாவது அந்த
மெட்டபாலிசம் ஆஃப் த ட்ரக் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. அண்ட் அன்பயோ டிரான்ஸ்ஃபார்ம்டு ட்ரக் வந்து பாடியில் இருக்கு. ரொம்ப லார்ஜ் டோஸ் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ஜெக்ஷன் சைட்ல வந்து அப்சார்ப்ஷன் வந்து ரேப்பிடாக இருக்கிறதுனால எஸ்பெஷலி இந்த இன்ட்ராஸ்குலர் அட்மினிஸ்ட்ரேஷன் இதனால தான் வந்து எலிவேட்டட் பிளட் லெவல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து கிளினிக்கல் ரெஸ்பான்ஸ் அலர்ஜியில் ஓவர் டோஸ் அலர்ஜி வந்து டோஸ் ரிலேட்டட் கிடையாது, ஆனால் ஓவர் டோஸ் வந்து டோஸ் ரிலேட்டட். இது வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சிமிலர் தான். ஆனால் வந்து ஓவர் டோஸ் வந்து ஃபார்மகாலஜியை ரிலேட் பண்ணுது, ஆனால் அலர்ஜி வந்து நம்ம ட்ரக்கோட மாலிகுலர் ரிலேட் பண்ணுது. மேனேஜ்மெண்ட் வந்து எபினெஃப்ரின் ஹிஸ்டமின் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ஓவர் டோஸ்னா வந்து என்ன ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணிருக்கோம் அதுக்கு ஆன்டி கம்மி பண்ணுவோம். அண்ட் பேஷண்ட் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தாக்கா வந்து ஏஜ் வந்து கொஞ்சம் யங் பர்சன்ஸ்க்குலாம் ஓல்டர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெட்டபாலிசம் வந்து ரொம்ப டிலே ஸ்லோவாக இருக்கும். அதனால வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் அந்த ட்ரக் வந்து ரொம்ப டிலே ஆகும். வெயிட் சப்போஸ் வந்து பேஷண்ட் பாடி வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து டோஸ் வந்து நிறைய தேவைப்படும். இதே வந்து லீனாக இருக்கிறவங்களுக்கு கம்மியான டோஸே போதும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஃபெனடாயின், குயினிடின், டிஸ்பிரமைடு, சிமிட்டஜின் இதெல்லாம் வந்து லோக்கல் அனஸ்தீசியா ஆக்ஷனோட டாக்ஸிக் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ப்ரெக்னன்சியில் வந்து என்ன ஆகும் வந்து ரீனல் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால வந்து இம்பாக்ட் செக்ரேஷன் நடக்கும் லோக்கல் அனஸ்தீசியாவில். அண்ட் சப்போஸ் வந்து பேஷண்ட் வந்து ஹெப்பாட்டிக் ஆர் ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா வந்து லோக்கல் அனஸ்தீசிக் சொல்யூஷன் வந்து ஏஜென்ட் வந்து மெட்டபலைஸ் ஆகி எக்ஸ்பீட் ஆகிறதுல டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி சீரம் சூடோகோலினெஸ்டரேஸ் டெஃபிஷியன்சி வந்து எஸ்டர் லோக்கல் அனஸ்தீசியோட ஹாஃப் லைஃப் வந்து ப்ரொலாங் பண்ணும். அதனால இது வரும் ஓவர் டோஸ் வரும். அண்ட் அப்ரிஹென்சிவ் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஒரு லார்ஜ் டோஸ் ஆஃப் எல்ஏ வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால வந்து டாக்ஸிசிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ட்ரக் ஃபேக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம கொடுக்குற ட்ரக்ஸ் எல்லாமே வந்து வேசோடைலேட்டர்ஸ், அதாவது எல்ஏ எல்லாமே எக்ஸப்ட் கோகே அவங்ககிட்ட வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டா. ஸோ வேசோ டைலேட்டான்றதுனால என்ன ஆகுது, நம்ம கொடுத்தோம்னா ட்ரக் வந்து இந்த இடத்துல இருக்கிற பிளட் வெசல் வந்து டைலேட் ஆகி ஃபாஸ்ட் பிளட் அப்சார்ப் ஆகும். ஸோ வந்து ஓவர் டோஸ் எஃபெக்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக அது வந்து ஹையரா வந்து பிளட்ல வந்து இருக்குது. சப்போஸ் 1:1000 கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஹையரா பிளட்ல வந்து இருக்கும். இது வந்து 1:80,000 கம்மியான அளவு தான் எல்ஏ டாக்ஸிசிட்டி கம்மியாக இதுதான் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். மோஸ்ட்லி வந்து oral mucous membrane வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்சார்ப் பண்ணிடும் பிகாஸ் ஆஃப் ஹை வாஸ்குலாரிட்டி. அதே மாதிரி ஐவியில் கொடுத்தாலும் வந்து ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் பண்ணுறதுனால ஓவர் டோஸ் ஆகும். அண்ட் ரேட் ஆஃப் இன்ஜெக்ஷன் வந்து ஸ்லோவாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பிளட் வந்து ஸ்லோவாக ஸ்ப்ரெக் ஆகும் எல்ஏல. ஸோ எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜெக்ட் பண்ற சைட்ல வந்து ரொம்ப நிறைய பிளட் வெசல்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து ஃபாஸ்டா வந்து பிளட் ஸ்பைக் வந்து ஆகும். இதே அண்ட் சப்போஸ் வந்து நம்ம கொடுக்குற லோக்கல் அனஸ்தீசியா வாசோ கன்ஸ்ட்ரக்டரும் ஆட் ஆகுது அப்படின்னா வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து மைல்ட் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் இது கிரியேட் பண்ணிட்டு ட்ரக்கோட அப்சார்ப்ஷன் வந்து ஸ்லோவாக. இப்போ வந்து எப்படி பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எலிமினேஷன் ஆகுது இது வந்து எஸ்டர்ஸ் வந்து பிளாஸ்மோசூடோகோலின் எஸ்டர்ஸ் மூலமா வந்து இதுவாகி இது மெட்டபலைஸ் ஆகி கிட்னில வந்து இதுவாயிடுது. இதுவே ரிலீஸ் எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஆனால் இதுவே அமைன்ஸ்ன்னு பார்த்தாக்கா வந்து லிவர்லையும் நடக்குது, பிளட்லையும் நடக்குது. லிவர்ல வந்து ஹெப்பாட்டிக் மைக்ரோசோமல் என்சைம்ஸ் மூலமா நடக்குது. அதனால வந்து அமைன்ஸ் வந்து ஹெப்பாட்டிக்
ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. கம்மியான டோசேஜஸ் கொடுத்தா பெட்டராக இருந்துட்டு ஓவர்டோஸ் வராதவங்களுக்கு. ஸோ சப்போஸ் வந்து லிவரில் வந்து நம்ம வந்து 36 மில்லிகிராம்ஸ் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா வந்து பிளட்ல வந்து வச்சுக்கணும். அது வந்து பிளட் லிவரில் போய் மெட்டபாலைஸ் ஆகி இது பண்ணணும். இன்க்ரீஸ் ஆகுது வந்து ஸ்லோவாக கிராஜுவல் 30 மினிட்ஸ் இப்படி போய் நம்ம டூ மச் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசிக்ஸ் ஏஜ் இது கொடுத்தோம்னா ரேப்பிடாக இம்மீடியட்டாக வந்து த்ரெஷோல்டு அடைச்சிடும். அதனால ஓவர் டோஸ் ஆகும். ஸோ வந்து மேக்ஸிமம் இந்த இதில் வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மில்லிகிராம் ஒரு கேஜியில் இருக்கு அந்த டேப்லெட். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராவாஸ்குலர் இன்ஜெக்ஷன்ஸில் வந்து எதெல்லாம் அண்ட் எப்படி வந்து இன்ட்ராவாஸ்குலர் இன்ஜெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்து மோஸ்ட்லி இந்த ஆஸ்பிரேட்டிங் சிரிஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஆஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பாக பட்சத்தில் 25-27% வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் 2 பிளேன்ஸில் வந்து ஆஸ்பிரேட் பண்ணிட்டா இருக்கும். அண்ட் ஐடியல் ரேட் ஆஃப் இன்ஜெக்ஷன் பார்த்தாக்கா வந்து 1 ml for 1 minute. இதே நம்ம ரேப்பிடாக இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 30 செகண்ட்ஸ்க்கும் கம்மியாக இது பண்ணிட்டோம்னா வந்து ரேப்பிடாக அப்சர்வ் ஆகும். நம்ம ஸ்பைக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தாக்கா வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் ஒரு நாள்லேயே 4 பாட்டில் சொன்னால் லோக்கல் அனஸ்தெட்டிக் கொடுக்கணும். அதே மாதிரி லோக்கல் அனஸ்தெட்டிக் வந்து வாசோகன்ஸ்ட்ரிக்டர் இல்லாமல் யூஸ் பண்ணால் இன்னும் ஓவர் டோஸ் ஆகும். வால்யூம் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக் சொல்யூஷன் அட்மினிஸ்டர் பண்ணுறது சப்போஸ் பீடியாட்ரிஷியன் பீடியாட்ரிக் பேசிஸ்டா பீடியாட்ரிக் அடல்ட்டா அடல்ட் இதே வந்து அதை விட அதிகமாக வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது சப்போஸ் மேக்ஸிமம் இன்ஃபில்ட்ரேஷனாக வந்து ஒரு 5 cartridges 3 cartridges யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லைன்னா ஒரு 2-3 cartridges போனாதான் அண்ட் எஸ்பெஷலி நம்ம வந்து பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து ஓவர் 2 cartridge மேலே நம்ம வந்து போகவே கூடாது. 1/4 ஆஃப் த கார்ட்ரிட்ஜ் தான் வந்து ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்குமே வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் half the cartridge தான் inferior nerve block அண்ட் quarter cartridge தான் வந்து superior anterosuperior nerve block அண்ட் maxillary infiltrations-க்கு 1/6 of the cartridge இல்லை அதை விட கம்மியாக யூஸ் பண்ணவே அதாவது இப்போ வந்து நம்ம ஒரே நாள்ல வந்து 4 பாடலும் பண்ணலாம். எப்படி பண்றது? ஒரு சமயம் வந்து ஒரு ப்ராடக்ட்ல எழுதி கொடுத்துட்டாங்க, அந்த இடத்துல ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஓகே பேஷன்ஸ் ஃபைன் அப்படின்னா நெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணதுனால ஒரு என்டையர் டோஸ் வந்து அட்டஸ்டேஷன் கொடுக்காததுனால பேஷண்டோட ஓவர் டோஸ் ஓரளவுக்கு சமாளிக்கும். அண்ட் ஸ்மால் டோஸா வந்து கொடுப்போம். ரொம்ப லார்ஜ் டோஸா மல்டிபிள் டைம்ஸா கொடுக்கறது தவிர்த்தா பெட்டரா. ஓவர்டோஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஓவர்டோஸோட சைன்ஸ் வந்து நம்ம பார்க்கறது, சிம்டம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு சொல்றது. எப்பவுமே சைன்ஸா நம்ம பார்க்கறது, சிம்டம்ஸ் தான் வந்து பேஷண்ட்டு சொல்றாங்க. வந்து மாடரேட் டு ஹை ஓவர்டோஸ் லெவல்ஸ் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தாக்க வந்து டானிக் சீஜர்ஸ் வரலாம், சீனஸ் டிப்ரெஷன் நடக்கலாம், பிளட் ப்ரெஷர் வந்து டிப்ரெஸ் ஆகலாம், அரித்மியாஸ் இருக்கலாம், ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் வேரியபிளாக இருக்கலாம், ஹையாகவும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ ஓவர் டோஸ் வந்து நம்ம இந்த சிம்டம்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சு. ஸோ இதுதான் வந்து சிஎன்எஸ்லையும் என்ன இந்த டேப்லெட் காலம் வந்து கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணி தான் இருக்கணும். ஸோ நார்மலாக வந்து 0 to 2 வரைக்கும் வச்சுக்கலாம். இட் இஸ் normal for cardiovascular system, whereas 0 to
0.5 வந்து நார்மல் ஃபார் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து வெரி வெரி கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வருது அதை பேஸ் பண்ணி நம்ம கோரிலேட் பண்ணி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் வந்து மைல்டு ஓவர் டோஸ்ல என்ன பண்ண போறோம், சிவியர் ஓவர் டோஸ்ல என்ன பண்ண போறோம், இதுதான் கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ மைல்டு ஓவர் டோஸ்ல வந்து எல்லாமே வந்து டெர்மினேட் த ப்ரொசீஜர், பேஷண்ட் வந்து ரெக்கவரி பொசிஷன்ல வச்சுட்டு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டா சிஏபி அதாவது சர்க்குலேஷன் எப்படி பண்ணணும், ஆப் எப்படி எல்லாமே செக் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் அட்மிட் பண்ணும், வைட்டல் சைன்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு ஆன்டிகன்வல்சன்ட் ட்ரக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அட்மினிஸ்டர் பண்ணணும். அண்ட் ரிகவரி ஆனவுடனே பேஷண்ட் வந்து ஒரு மெடிக்கல் கன்சல்டன்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நார்மலாக ஆகிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். இதே வந்து ஸ்லோ கான்செப்ட்ல என்ன நடக்குது வந்து ஒரு 10 minutes கழிச்சு நடக்கும். இது வந்து ரேப்பிடா 10 minutes குள்ளேயே நடக்கும். என்ன பண்ணிட்டு ப்ரொசீஜரை வந்து நிறுத்திடணும், ரீஅஷூர் பண்ணிட்டு மெடிக்கல் எமர்ஜென்சி அசிஸ்ட் பண்ணிட்டு மெடிக்கல் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் ரிகவரி பண்ணணும், அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். இதுலயுமே வந்து சேம், எவ்ரிதிங் இஸ் சேம். பட் இந்த இது வந்து 10 minutes கழிச்சு வர்றது இது 10 minutes கழிச்சு நம்ம ஓவர் டோஸ் பண்ணணும். சிவியர் ஓவர் டோஸ்னா வந்து கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ணணும், ஏர்வே கண்டிப்பா பண்ணணும், மெடிக்கல் எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் பண்ணணும், வைட்டல்ஸ் மேனேஜ் பண்ணணும், ஆக்சிஜன் அட்மினிஸ்டர் பண்ணணும், பேஷண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம ஆன்டிகன்வல்சன்ட் ட்ரக் இல்லை ரெஸ்பிரேட்டரி டயலாஸ் ஏதாவது ப்ரோக்கோடைலாஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்து அவங்கள நல்லா இது பண்ண வச்சு ரிகவர் பண்ண வச்சு இது பண்ணணும். இது வந்து ஸ்லோ ஓவர் டோஸ்னாலும் சேம் தான். வைட்டல்ஸ் மேனேஜ் இது பண்ணணும், ஏர்வே பிரீதிங் சர்க்குலேஷன் பண்ணணும், அண்ட் தென் பேஷண்ட்டை வந்து கரெக்டான பொசிஷன்ல பண்ணணும், அண்ட் ரிகவரி அண்ட் டிஸ்சார்ஜ் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து எபினெஃப்ரின், இது வந்து இவ்வளோ நேரம் பார்த்து நம்ம வாசோகன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஓவர் டோஸ் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பியூர் ஆங்ஸைட்டி இருக்கும், ஹார்ட் ரேட் வந்து எலிவேட்டடாக இருக்கும், டென்ஸாக இருப்பாங்க பேஷண்ட்டு, ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் ஹெட்டேக் அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இவ்வளோ டைல்யூஷன்ல இருக்கு லோக்கல் அனஸ்தீசியா 1:1000 1:2 lakh வரைக்கும் எபினெஃப்ரின் இது இருக்கு. ஸோ நம்ம மோஸ்ட்டாக நம்ம கிளினிக்கலாக யூஸ் பண்ணுறது 1:20,000 1:2 lakh, மோஸ்ட் ப்ரிஃபரபிளி 1:1 lakh and 1:2 lakh தான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் டு ப்ரிவென்ட் எபினெஃப்ரின் ஓவர்டோஸ். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து லோக்கல் அனஸ்தெடிக் ஏஜென்ட்ஸ்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ்னால அலர்ஜிஸ் வரலாம். சோடியம் பைசல்ஃபேட் which is a local anesthetic component, அதனால அலர்ஜி வரலாம். அது அப்புறம் வந்து எபினெஃப்ரின் அலர்ஜி வரலாம். அதுக்கப்புறம் வந்து டாபிக்கல் அனஸ்தீசியானாலையும் அலர்ஜிகள் வரலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணலாம். அண்ட் டெர்மட்டாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸும் பார்க்கலாம், லைக் urticaria, angioedema, pruritus. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து always airway breathing circulation, position the patient, airway breathing circulation and respiratory care. ஸோ அலர்ஜி இருந்தால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஹிஸ்டமின், டைஃபென்ஹைட்ரமைன், குளோர்ஃபெனிரமைன் வந்து கொடுக்கணும். அண்ட் ஒரு 5 minutes ஒரு வாட்டி வந்து வைட்டல்ஸ் வந்து இது பண்ணிட்டு நல்லா மினிமம் ஆஃப் 1 hour வந்து பேஷண்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 daysக்கு வந்து ஒரு ஹிஸ்டமின்ஸை கொடுத்துட்டு நல்லா எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் வந்து இது பண்ணணும் இமீடியட்டா. சப்போஸ் டிலே அப்படின்னா வந்து சேம் தான், மெடிக்கல் கன்சல்டேஷன் இது பண்ணணும். அண்ட் ஹிஸ்டமின் கொடுக்கணும்னா வந்து பேஷண்ட் வந்து ட்ரௌசினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரியாக்ஷன்ஸ் பார்த்தா ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், dyspnea, wheezing, erythema, cyanosis, tachycardia and increased anxiety எல்லாமே இருக்கும். மேனேஜ்மெண்ட் வந்து ஆல்வேஸ் position, airway breathing circulation and definitive care. First one
ட்ரீட்மெண்ட் வந்து டெர்மினேட் பண்ணணும். ஆக்சிஜன் கொடுக்கணும் 5 to 6 liters per minute. சம்டைம்ஸ் வந்து எபினெஃப்ரின் வந்து ஐஎம்ஆ கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இஎம்எஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிடணும். அண்ட் ஹிஸ்டமின் வந்து கொடுக்கணும் டு ப்ரிவென்ட் ரிலாப்ஸ். அண்ட் இஎம்எஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ட் வந்து எவாலுவேட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இல்லை வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அவங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்டர் கேருக்கு கொடுத்துடணும். லரிஞ்சல் எடிமா, இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆல்வேஸ் பிஏபிசி தான் ஏர்வே மெயின்டைன் பண்றதா மெயின் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் எமர்ஜென்சில கிரிக்கோதைராய்டு கூட பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஜெனரலைஸ்ட் அனஃபிலாக்சிஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ் கூட நடக்கும். அண்ட் ஏர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்தாக்கா வந்து ப்ரூரைட்டிஸ், எரித்துமா, ஆர்டிகேரியா இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அப்டாமினல் கிராம்ஸ், நாசியா, வாமிட்டிங், டயரியா அண்ட் ஃபீக்கல் அண்ட் யூரினரி கண்டினியூஸ் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி அதுக்கு அடுத்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் காஃப், வீசிங், டிஸ்பிளியா, அதுக்கப்புறம் பேலர், சீரியஸ் இன்வால்வ் ஆகும், பேலர், லைட் ஹெட்னஸ், டாக்கிகார்டியா, ஹைப்பர்டென்ஷன். ஸோ இதுக்கு மேனேஜ்மெண்ட் பிஏபிசி, பொசிஷன், ஏர்வே, பிரீதிங், சர்க்குலேஷன், எபினெஃப்ரின் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இஎம்எஸ் வந்து இது பண்ணணும். சப்போஸ் எபினெஃப்ரின் வந்து 5 to 10 minutesல வந்து ஒரு நம்மள எதிர்பார்த்த எஃபெக்ட் கொடுக்கணும்னா திருப்பி வந்து we can re-administer, ஆக்சிஜன் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு வைட்டல் சைன்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அடிஷ்னலாக வந்து ஹிஸ்டமின் பிளாக்கர்ஸ் அண்ட் கார்டிகோஸ்டெராய்ட் இஸ் மேண்டேட்டரி. எதுக்குன்னு பார்த்தாக்கா வந்து ரெக்கரன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக. சப்போஸ் வந்து நோ சென்ஸ் ஆஃப் அலர்ஜி ப்ரெசென்ட் அப்படின்னா வந்து அது வந்து சைக்காலஜியாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், பேஷண்ட்டை பொசிஷன் பண்ணி பொசிஷன் ஏர்வே ப்ரீதிங், அதாவது பிஏபிசி பொசிஷன் ஏர்வே ப்ரீதிங் சர்க்குலேஷன் பண்ணிட்டு பிஎல்எஸ் இது பண்ணணும். என்ன ரீசன் அவங்க இதுவானதுக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து மேலபியன் ஹைப்பர்தெர்மியா, அமைட் தான் வந்து இது ரொம்ப ரொம்ப காமனா ப்ரொமோட் பண்ணும். எதுன்னு என்ன காரணத்துக்கு வந்து ஒரு ஃபார்மகாலஜிக்கல் டிசார்டர் என்ன பேஷண்ட் வந்து ஒரு சில ஜெனட்டிக் வேரியன்ட் இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ்டு அவங்களோட இந்த ட்ரக் சப்போஸ் எல்லை கொடுத்தா இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட், ப்ரீத்திங் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கிளினிக்கல் சயின்ஸ் வந்து லைக் டாக்கிகார்டியா, டாக்கிப்னியா, அன்ஸ்டேபிள் பிபி, சயனோசிஸ், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி அண்ட் மெட்டபாலிக் அசிடோசிஸ் அண்ட் மசில் ரிஜிட்ரி. அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு ட்ரீட் பண்ணோம்னா வந்து டெத் கூட ரிசல்ட் ஆகும். அண்ட் மெத்ஹீமோகுளோபினியா வந்து என்னதுனா வந்து சப்போஸ் ரெஸ்பிரேட்டரி அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இது வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி ப்ரிலோகேன் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து இதை வந்து இந்த மெத்ஹீமோகுளோபினியா வந்து அக்ரிவேட் பண்ணும். ஸோ இட் மைட் பி காசிட்டிவ் ஏஜென்ட் ஆல்சோ. எதனாலன்னு பார்த்தாக்க வந்து சைனோசிஸ் மாதிரி பேஷண்ட் போவாங்க வித்தவுட் எனி கார்டியாக் ஆர் ரெஸ்பிரேட்டரி அப்நார்மாலிட்டி. இதுதான் வந்து மெத்ஹீமோகுளோபினியா. ஸோ இப்போ வந்து கடைசியா டு கண்ட்ரோல் சேஃப் டோஸ் ஃபார் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் ரூல் ஆஃப் 25. அதாவது 25 kg இருக்காங்க, சாரி 25 pounds இருக்காங்க ஒரு கார்ட்ரிட்ஜ், 50 poundsனா 2 cartridge, 75 poundsனா 3 cartridge. அந்த மாதிரி இன் பவுண்ட்ஸ்ல வந்து ஒரு பவுண்டு ஒரு 25க்கும் இன்க்ரீஸ் ஆக ஒரு கார்ட்ரிட்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுதான் வந்து ரூல் ஆஃப் 25.